எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். பாமகவையும் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் அந்நியார் சௌமியா அன்புமணி அவர்களையும் ஒருமையில தேமுதிகவை சார்ந்த ஒரு நபர் பேசி வச்சிருக்கான். அந்த புறம்போக்கு சும்மா இல்லாம பாமக தொண்டர்களை பார்த்தீங்கன்னா வம்பிழுக்கிற மாதிரி சில வார்த்தைகளும் பேசியிருக்கான். குறிப்பா பாமக தொண்டர்கள்லாம் ஒரு அப்பா ஆத்தாளுக்கு தான் பிறந்திருந்தா எனக்கு சரியான பதிலை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனத்தெல்லாம் பேசி வச்சிருக்கான். அந்த காணொளிகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக நேத்திருந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக டிவி ஆங்கர் பார்த்தீங்கன்னா நிஷா அவர்கள் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசின ஒரு விஷயத்துக்காக ஒரு வாழ்த்துக்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்களையுமே ஒருமையில பார்த்தீங்கன்னா இவன் திட்டி ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கான். அதையும் எடுத்து அனுப்பியிருந்தாங்க சொந்தங்கள். அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பாமக தொண்டர்களுக்கு சவால் விடுத்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகளை முன்வைக்கிறன்ற பேர்வையில் சில காணொலியை பார்த்தீங்கன்னா பேசி வச்சிருக்கான். முதல்ல அந்த புறம்போக்கு பையன் அவன் தான் ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்திருப்பான் போல இருக்கு. அவன் பேசின அந்த விஷயத்த பார்த்துருங்க. பார்த்த பின்னாடி நாம அவனுக்கு சில பதில்கள் கொடுக்க வேண்டிய கடமை இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். அன்புமணி விசுவாசி வாங்கப்பா, இங்க வாங்க. கொந்தளிக்கிறீங்க. உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு கேள்வி. 2.5 கிலோ தங்கம், இங்க ஒரு பண்ண வீடு அங்க ஒரு பண்ண வீடு, இவ்வளவு சொத்து விவசாயம் பண்ணாரா, இல்ல டாக்டர் தொழில கைராசியான டாக்டரா, இல்ல அப்போலோ போல மருத்துவமனை வச்சுக்காரா, என்ன தொழில் செஞ்சு இவ்வளவு பணம் சம்பாதிச்சார்? எவனாவது நல்ல ஆத்தாளுக்கு அப்ப இருந்தா, இந்த கீழே கமாண்ட் பண்றீங்களா, அவன்ல நல்ல ஆத்தாள் அப்பனுக்கு இருந்தா சொல்லிட்டு போங்கடா. ராமதாஸ் சொல்றாரு, ராமதாஸ் 4 இம்போர்ட்டன்ட் கார் வச்சிருக்க, 4 போன் வச்சிருக்க, இன்னும் 4 போன் கூட வாங்கிக்க, இவ்வளவு சொத்து வச்சிருக்க, என் மகன் மீது இருக்கக்கூடிய சிபிஐ வழக்க விரைந்து முடிங்க அப்படின்ட்டு. இதுக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா? ராமதாஸ் சொன்னதுக்கு பதில் இருக்கா உங்கள்ட்ட? பெத்த மகனை கைது பண்ணி ஜெயில போடுங்கன்னாரு. இதை விட இன்னொன்னு, உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 1800 கோடி பணத்தையும் 7 டன் தங்கையும் வைத்திருந்த கொள்ளையடித்த அன்புமணி நம் மீது கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பைய சொல்றாரு. ராஜ்யசபா சீட்டை பிச்சை எடுத்து வாங்கினார் நம்மகிட்ட அப்படின்னு சொன்னார். அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு இருந்தா கீழே கமாண்ட் சொல்லிட்டு போ, புரியுதா? கொந்தளிக்க கூடாது தம்பி. நாங்கெல்லாம் நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், நியாயமானவர்கள். இன்னைக்கும் எங்கள் தலைவி அதே வீதிக்குள் குடியிருக்கிறார்கள். இன்னைக்கும் எங்கள் தலைவி ஏழைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார், மாற்றுத்திறனாளிகளுக்கு மிதிவண்டி வாங்கி கொடுக்கிறார், எத்தனையோ மனுக்களை பெற்று அத்தனை பேருக்கு உதவி செய்கிறார். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அன்புமணிக்கிட்ட. பக்கத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முந்தானத்து போயிருக்காரு. மாவட்ட செயலர் யாரும் தெரியல, வர்றாங்க கொடியன்ட்டா எம்பாடு போறாங்க. உங்க கட்சி லட்சணம் இதுதான். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு போறாரு. தண்ணி வசதி இல்ல, சாலை வசதி இல்ல, மேம்பாட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் கூட இல்லையா அங்க ஊர்ல இருந்து. அதுக்கு என்ன சொல்றாரு? கட்சி நிதியில இருந்து நான் தர்றேன். அது கட்சி நிதி இல்ல, மத்திய அரசு கொடுக்கற நிதியில இருந்து கொடுக்குறேன். இது ஒரு கேவலம் இல்ல? இதை கூட செஞ்சு சரி செய்ய முடியல ஒரு கட்சியால. நாங்கள் இன்னைக்கும் மனுவை பெற்று பல மாவட்டங்களில் எங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு, அந்த விவசாயிகளுக்கு என்று. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும்? ஏதாவது ஒண்ணு செஞ்சிருந்தா சொல்லுங்கடா, பதிவு போடுங்கடா. நாங்க இதை செஞ்சிருக்கிறோம் ஆக்கப்பூர்வமா. 108 கொண்டு வந்தோம், 108 கொண்டு வந்தோம். டேய், நம்மளை விட பின்தங்கி இருக்கக்கூடிய சிரியால நமக்கு முன்னாடியே கொண்டு வந்தா ஆம்புலன்ஸ் திட்டத்தை. ஒரு நாடு வளர்ச்சி அடையும் போது இந்த 108 கண்டிப்பா வேணும்டா, அவசர உறுதி. ஏன்டா 108 இன்னமும் தலைவன் பெருமையா பேசிக்கானடா. காட்டு இடத்துல கையெழுத்து போட்டு பாக்குறவனுக்கெல்லாம் மாத்திரை மருந்தால வச்சுக்க, இந்த கல்லூரியை வச்சுக்க, இந்த எல்லாத்துக்கும் உரிமை தர்றேன் வச்சுக்கன்னு சொல்லி 10,000 கோடி ரூபாய் ஊழல் செஞ்ச ஒருத்தனுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு சாதியை தூக்கிட்டு நிக்கிற நீங்க எல்லாம் என்னடா? நீங்க எல்லாம் மனுஷங்களாடா? மக்கள் மனித நேயத்தை நேசிங்கடா. பிச்சைக்கார பள்ளி. அனைத்து பாட்டாளி சொந்தங்களும் வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் பார்த்திருப்பீங்க. இவன் பேசுறது உண்மையாவே பார்த்தீங்கன்னா சரியானதா இருக்கா அப்படின்னு கேட்டா சரியானதே கிடையாது. இவன் நீங்களாம் 108 கொண்டுட்டு வந்தீங்க, 108 கொண்டுட்டு வந்துட்டா பெரிய வெண்ணைங்களா? 108 பார்த்தீங்கன்னா அந்த நாட்டிலே எப்பவே கொண்டுட்டு வந்துட்டாங்க, நீங்க கொண்டுட்டு வந்தா அது பெரிய விஷயமான்னு கேட்கறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா தாளுக்கு பிறந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்புமணி அவர்களுக்கு பண்ணையாறு பார்த்தீங்கன்னா வீடு இருக்கு, இங்க இருக்குது, அங்க இருக்குன்னு குற்றச்சாட்டு வச்சாரு. அதுக்கு உங்களால பதில் கொடுக்க முடியுமா அப்படின்னு அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களே பெற்ற பிள்ளை மீது பார்த்தீங்கன்னா விமர்சனம் வச்சிருக்கிறாரு, பல கேள்விகளை வச்சிருக்கிறார். அதுக்கு உங்ககிட்ட எல்லாம் பதில் இருக்கா? ஒரு அப்பா தாளுக்கு தான் பிறந்திருந்தா பதில் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி இருக்கிறார். நாம என்ன கேட்கறோம்னா, இந்த தேமுதிக நபருக்கு அனுதாபிக்கு உங்களுடைய தலைவியை பார்த்தீங்கன்னா இதே திமுக பண்ணாத விமர்சனம்லாம் இருக்கா?
இதே திமுக வந்து பார்த்தீங்கன்னா தரப்புல இருக்கிற அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தெரியும்ல, அவர் பேசாத வந்து பார்த்தீங்கன்னா பேச்சா உங்க தலைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பல்லு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசினாரு. அப்ப எங்கடா போன நீ? அதே கூட்டணியில போய் வந்து பார்த்தீங்கன்னா போய் உக்காந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து ராஜ்யசபா சீட்டை வாங்கிக்கிட்டு வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லாம வாங்கின 10 சீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஜாதிக்கு உங்க தலைவியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க யாருக்குமே தெரியாதா? வாங்கினது 10 சீட்டு, 10 சீட்டு வாங்கி சொந்த ஜாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட்டு கொடுத்த உங்க தலைவி வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா என்ன வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துல பேசி கிழிச்சு தள்ளிட்டாங்க. சொல்லு, சட்டமன்றத்துல அவங்க பேசின வந்து பார்த்தீங்கன்னா உரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாரு. போய் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கிளாஸ் எல்லாம் வைக்காதீங்க, அதுக்கு மனசுக்கு சங்கோஜமா இருக்கு, ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க இன்னும் தண்ணி கொடுக்கறது கஷ்டமா இருக்கு, நீங்க என்ன பண்றீங்கன்னா கண்ணாடி பாட்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க தண்ணிய, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதுவா குடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது திமுக தரப்புல இருந்து ஓபிஎஸ் அவர்கள் எழுந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்நியாரு கண்ணாடி பாட்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்க முடியாது, அப்படி தண்ணி வச்சா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரையும் தாக்கிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும், அப்படியாப்பட்ட விஷயத்தெல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு இஷ்டமா இருந்தாலுமே அதை வந்து செய்ய முடியாது அப்படின்னு பேரவைத் தலைவர்கிட்ட சொல்றாரு. உங்க அந்நியாரோட வந்து பண்ண தொலைநோக்கு பார்வை எங்க இருக்குது பாரு. நீ ஏன்டா வந்து பண்ண சில்வர் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்குற, நான் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய், எனக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி டம்ளர்ல தான் கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல தான் தண்ணி வைக்கணும் டீ வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்க அந்நியார் வந்து பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வையில பேசின்னு இருக்குது. அங்க போயும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உரையா? நான் கேட்கறேன். சரி, விருதாச்சலத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று விருதாச்சல மக்களை பத்தின வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உரைய என் தொகுதியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்காங்க, இவ்வளவு கஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு உங்க அந்நியார் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த 1 மாத காலம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உரையில ஏதாவது பேசியிருக்காங்களா? ஏதாவது பேசியிருக்காங்களா? ஒன்னுத்தையும் பேசல. உக்காந்து வேண்டியது உங்க கண்ணாடி டம்ளர் பிரச்சனை, அந்த டம்ளர் பிரச்சனை, இந்த டம்ளர் பிரச்சனை உட்காந்து பேசிட்டு இருந்தா உங்க அந்நியாரை எப்படா வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க? சுவாமி அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான பிரச்சனையை பேசுறாங்க, பெண்களுக்கான பிரச்சனையை பேசுறாங்க, மேகதாது இஷ்யூ பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, கள்ளுக்கடை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனையை சொல்றாங்க, டாஸ்மாக் பிரச்சனையை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாங்க. உங்க அந்நியார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுறாங்க? டம்ளரை மாத்துன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படா வந்து பாரு இதெல்லாம் மக்கள் வந்து பாரு உட்காந்துக்கிட்டு எங்க அந்நியாரு எங்க தலைவிய என்னடா கூச்சனாச்சும் எதுவுமே கிடையாதா? கூச்சனாச்சும் எதுவுமே கிடையாதா? நீங்க எதுக்கு வந்து பாரு திமுகவோட வந்து பாரு கூட்டணிக்கு போனது யாருக்குமே தெரியாதா? பல்ல புடுங்கின பாம்பா வந்து பாரு இருந்துகிட்டு இதெல்லாம் பேசுற வந்து பாத்தீங்கன்னா பேச்சா? விஜயகாந்த் அவர்களுடைய தயவால இன்னமும் வந்து பாரு ஏதோ ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தேமுதிகன்னு வந்து பாரு ஒரு சின்ன சின்ன ஒரு மக்கள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு, புரியுதா இல்லையா? பெரிய வெண்ண மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் பாமகவை எதிர்க்கிறேன், பாமக ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கிறேன், பாமக விமர்சனம் பண்றேன் அப்படின்னு பொது வழிக்கெல்லாம் வந்துடாத, புரியுதா இல்லையா? பொது வழிக்கு வந்துடாத, உன் பேர் கூட என்னன்னு தெரியாது, புரியுதா? இந்த வீரவாசனம் ஏகவாசனம் எல்லாம் வேற எவங்கிட்ட வச்சுக்கிடா. ஒரு அப்பா அத்தாளுக்கு தான் நீ பிறந்திருந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த காணொலியை பார்த்த அப்படின்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா தைரியம் இருந்தா காணொலி பதிவு பண்ணு, புரியுதா இல்லையா? குற்றச்சாட்டை வைக்க ஆரம்பிச்சா வேற மாதிரி ஆயிடும், புரியுதா இல்லையா? ஏன் வந்து உங்க தலைவருடைய இதை இடிச்சாங்க அதை இடிச்சாங்க, என்னென்ன ஊழல் விஷயம், உங்க தலைவி என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா வேலை எல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு பாமக சார்ந்தவர்கள் எடுத்து வந்து போனா புட்டு புட்டு வச்சுன்னு வச்சுக்க வாழ்நாள் முழுக்க வந்து போனா தேமுதிக காரெல்லாம் வந்து போனா கதற வேண்டியிருக்கும், புரியுதா இல்லையா? எங்கேயோ உட்காந்துக்கிட்டு பேசணுன்ற பேச்சுல வந்து போனா பேசக்கூடாதா, புரியுதா இல்லையா? உங்க அண்ணியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்க தலைவியை பத்தி மக்கள் பேச மாட்டேங்கிறாங்கன்னா மக்கள் பிரச்சனையை வந்து பண்ண உங்க தலைவியை உங்க அண்ணியை வந்து பண்ண சட்டமன்றத்துல நொட்ட சொல்லு, பேச சொல்லு, புரியுதா இல்லையா? பேச சொல்லி வந்து பண்ண அதுக்கப்புறம் மக்கள் தரணாவே ஆஹா விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் மக்கள் மீது பாசமாக இருக்கிறார் பாருங்கள் அப்படின்னு. இதையெல்லாம் தாண்டி நாமெல்லாம் எவ்வளவு தெரியுமா பண்ணியிருக்கோம் மக்களுக்காக, என்னடா நொட்டி இருக்கீங்க நீங்க? சொல்லுங்கடா சொல்லுங்கடா, என்ன சொல்லுவீங்க? எங்களுடைய தலைவருடைய மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து அன்னதானம் நிகழுது, நாங்கள் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறோம், கொடுத்துட்டு போ. யார் வந்து பண்ணா வேணாம்னு சொன்னா? யாருமே இதை செய்யறது இல்லையா? பாமக சார்ந்தவர்களும் யாருமே இதை செய்யலையா? எத்தனை பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கிற? நாங்க அதை செஞ்சிருக்கோம் இதை செஞ்சிருக்கோம் அதை பண்ணிருக்கோம் இதை பண்ணிருக்கோம், அந்த ஊர்ல இந்த ஊர்ல ரோடு பிரச்சனையை பத்தி எல்லாம் அன்புமணி அவர்கள்கிட்ட சொல்றாரு, அன்புமணி தான் நிதியை வந்து பண்ண எடுத்து கொடுப்போம்னு சொல்றாரு, கட்சி நிதியை எடுத்து கொடுப்போம்னு சொல்றாரு. இதுதான் இவங்களுடைய கேவலம். டே வெண்ண, நாங்க வந்து பண்ண அதிகாரத்துல புறம்போக்கு பயில நாங்க என்ன வந்து பார்த்தோன்னா முதலமைச்சரா இருக்கிறோமா கையெழுத்து போட்டு வந்து பண்ண இது செய்யன்னு சொல்றதுக்கு?
எங்க கட்சி நிதியில இருந்து தான் வந்து எடுத்து கொடுக்க முடியும். மக்கள் வந்து அவங்க பிரச்சனையை சொன்னா ரோடு போடலாம் வந்து போய் கேட்க வேண்டியது வந்து முதலமைச்சரையும் நீங்க கூட்டணியில வந்து இருந்தீங்களே திமுக, அதுதான் வந்து இதுக்கு முன்னாடி 5 வருஷம் வந்து தமிழகத்தை ஆண்டு இருக்காங்க. அவங்களுடைய லட்சணம் தான் வந்து ரோடு இல்ல இது இல்ல அது இல்ல. மக்கள் வந்து குறைய வந்து பாத்தீங்கன்னா பாமக தலைவர்கிட்ட சொல்றாங்கன்னா அது முன்னாடி வந்து இருந்துச்சு தெரியுமா ஆட்சியே, அவங்க மேல வந்து வைக்கிற அவதூறு. இதுவே வந்து உனக்கு தெரியல, இந்த புரிதலே உனக்கு எல்லாம் இல்ல. நீ எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு பெரிய அப்பா தாளுக்கு எல்லாருமே அப்பா தாளுக்கு தான் பிறந்திருக்கோம், புரியுதா இல்லையா? ஒருமையில நாங்களும் பேச தெரியும், எங்களுக்கும் பேச தெரியும், புரியுதா இல்லையா? வீரவாசனம் எங்களுக்கு மட்டும்தான் வருதுன்ற பேர் எல்லாம் பேசாதடா, புரியுதா இல்லையா? வந்திருக்க வெளியே வந்துன்னு வச்சுக்கோங்க, தாடி முடி இருக்கு தெரியுமா, அந்த தாடி முறை ஒவ்வொன்றா பிடிங்கிடுவாங்க பாமக ஆட்கள், புரியுதா இல்லையா? எங்கேயாவது உட்காந்துட்டு வீர வசனம் பேசுறதுலாம் உன்னோட வச்சுக்கோ. உன் தலைவை பத்தின வந்து செய்தி வந்து வருதுன்னா அதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கிற இடத்துல வந்து இருக்க பாரு. ஐயோ அவங்கள பத்தி பேசுறாங்கன்னு வைத்தறிச்சல் வந்து அடையாத. மக்கள் பிரச்சனையை பேசினா எல்லாருமே உங்க அண்ணியை பத்தி தலைவை பத்தி பேசுவாங்க. சுவாமி அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனையை பேசுறாங்க, மக்களுடைய வந்து கவனத்தை வந்து பேசுறாங்க. இது வரைக்குமே அப்படியாப்பட்ட உரைகளை வந்து சட்டமன்றத்துல யாரும் பார்க்கலன்றதுனால மக்களே வந்து அதை பற்றி வந்து வெளிப்படையா வாழ்த்துக்களும் வந்து அதை பற்றி வந்து பேசுறாங்க. அதை பார்த்து பொறாமப்படாம உங்க தலைவிக்கு வந்து எடுத்து சொல்லி தலைவி இதெல்லாம் வந்து விருதாச்சலத்துல பிரச்சனை, அந்த சட்டமன்றத்துல பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இதெல்லாம் இருக்கு, நீங்க போய் அங்க வந்து நொட்டுங்க, அங்க பேசுங்க, நீங்க பேசுனாதான் நாங்கெல்லாம் வந்து வெளியே பேச முடியும், நாங்கெல்லாம் பேசினாதான் வந்து மக்கள் பேசுவாங்கன்னு உங்க அண்ணிக்கிட்ட வந்து போய் சொல்லுங்க, உங்க தலைவி கிட்ட சொல்லுங்க, புரியுதா இல்லையா? அதை விட்டுட்டு பாமகவை பத்தி புகழ்றாங்க, பாமக பத்தி மக்கள் பேசுறாங்க, சுவாமி அன்புமணி பத்தி வந்து மக்கள் பேசுறாங்கன்னு பொறாமப்படாதீங்கடா. சின்ன புத்திராது, புரியுதா இல்லையா? சின்ன புத்தியை வந்து வச்சுக்கிட்டு இருக்காதீங்கடா. இதுக்கெல்லாம் பார்த்து பொறாமப்படுறது சின்ன புத்தியா வந்து இருக்காதீங்கடா. அப்புறம் அந்த ஆங்கர் நிஷா அவர்களை விமர்சனம் பண்ணி வச்சிருக்கிற, ஏன்டா உனக்கு எல்லாம் சின்ன புத்தி ஏதாவது இருக்கா இல்லையா? புத்தின்னு ஒண்ணு இருக்கா, மூலன்னு ஒண்ணு இருக்கா? எதுக்குடா இப்படி பொறாமப்பட்டு இருக்கீங்க? நீங்களாம் ஒரு ஆளுமையிலே இல்லைன்னு தான் வந்து கண்டுக்கிறது இல்ல, மக்களே உங்களை கண்டுக்கல, புரியுதா இல்லையா? ஏதோ வந்து கஷ்டப்பட்டு 2000 ஓட்டு வித்தியாசத்துல எப்படியோ தப்பி தவறி வந்து ஜெயிச்சிட்டீங்க. நீங்க இன்னும் ஒரு 10,000 15,000 20,000 ஓட்டுல கூட வந்து ஜெயிக்கல. வாங்கின 10 சீட்டு நாங்க வந்து நொட்டி தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பாரு உங்க தலைவிக்கு வந்து பாமகவுடைய விஷயத்தை பத்தி நொட்டாம வந்து உங்க தலைவியோட அரசியலே பண்ண முடியல, புரியுதா இல்லையா? உட்காந்துக்கிட்டு வந்து போலூர் போயிட்டு பாமக பத்தி விமர்சனம் பண்றதும் பாமகவுடைய தொண்டர்களை பத்தி விமர்சனம் பண்ணி செருப்படி வாங்கிட்டு வந்து வந்துச்சு, புரியுதா இல்லையா? இங்க வந்துட்டு ஒரே ஒரு தொகுதியை வெற்றி பெற்றுட்டு இன்னும் பெரிய என்னத்துக்கு இது, நாங்கெல்லாம் உரிமையில பேச ஆரம்பிச்சுன்னா தாங்க மாட்டீங்க, புரியுதா இல்லையா? பாமகக்காரெல்லாம் வந்து விளையாட்டா இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. ஊருக்கு வந்து ஒரு 2 பேர் இருப்பீங்களாடா தேமுதிக காரனுங்க, புரியுதா இல்லையா? இருந்துக்குங்க, புரியுதா? அது மட்டும் தான் உங்களால நொட்ட முடியும், புரியுதா? வேற ஒன்னத்தையும் வந்து புடுங்க முடியாது. அதை நேரடியா தான் சொல்றேன் நான். இந்த ஒரு அப்பா தாளுக்கு பிறந்தவனா இருந்தா இந்த வந்து கெட்ட வார்த்தையில பேசுறது, அப்புறம் பெண்களை வந்து வாடி போடின்னு பேசுறது, அப்புறம் வந்து ஆண்களை வந்து கொஞ்சம் வந்து கொச்சையா விமர்சனம் பண்றது, இதெல்லாம் சின்ன புத்தி இருக்கு தெரியுமா? சின்ன புத்தி வச்சுன்னு தெரியுமா? அவனுக்கு தான் அதெல்லாம் தோணும். அதுதான் அந்த சின்ன புத்தி இருக்கிறவனுக்கு இதுதான் வீரம் அப்படின்னு தோணும், புரியுதா? எடுத்த உடனே உங்க அப்பாத்தா உங்க வீட்டுல அப்படின்னு பேசுறான், அவனும் சின்ன புத்தி, புரியுதா? அவனுக்கு தொலைநோக்கு பார்வை கிடையாது, பெரிய புத்தி கிடையாது, மக்கள்கிட்ட எப்படி பேசணுன்ற வந்து பொது அறிவு கிடையாது, எப்படி மக்களை வந்து எந்த மாதிரியான விஷயங்களை பேசி மக்களை சந்திக்கணும்னு எதுவுமே கிடையாது, புரியுதா இல்லையா? அப்படி ரொம்ப ரொம்ப சின்ன புத்தியோட வந்து இருந்துட்டு இருக்க. அந்த சின்ன புத்தியெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க அண்ணியை போய் வந்து சட்டமன்றத்துல சரியான முறையில வந்து பேச சொல்லு, மக்கள் பிரச்சனையை பேச சொல்லு, மக்களுடைய வழிகளை பேச சொல்லு, புரியுதா இல்லையா? டம்ளரை மாத்த சொல்லுங்க, கண்ணாடி பாட்டில் வைக்க சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க, புரியுதா? அதெல்லாம் பேசுனா ஆஹா சட்டமன்றத்துல பிரேமலதா எப்படியெல்லாம் வந்து பேசுறாங்க பாருங்க, யாரும் பேச மாட்டாங்க, புரியுதா இல்லையா? உங்க தலைவியை மாற சொல்லு, மக்களும் மாறுவாங்க, மக்களை குறை சொல்லாது. உங்க தலைவி ஒன்னும் வந்து ஒண்ணு மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு வந்து ஒன்னும் நொட்டி தரல, கிழிச்சு தரல, எந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வந்து போய் ஜெயில போய் உட்காந்து எதையும் வந்து செய்யல, புரியுதா இல்ல? சினிமாவால வந்து உங்க தலைவர் வந்தாரு, சினிமாவின் மூலமா வந்து உங்க தலைவரை நம்பினாங்க, நம்பி வந்து ஒரு கூட்டம் வந்து ஓட்டு போட்டது, அது சரியா பயன்படுத்திக்க தெரியாம வந்து உங்க தலைவரே வந்து இன்னைக்கு இல்லாம போயிட்டாரு. அது எல்லா மக்களுக்கும் வருத்தம் தான், புரியுதா இல்லையா? விஜய் அதாவது உங்க தலைவி வந்து யோகின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒட்டுமொத்த மக்களை விமர்சனம் பண்ண வச்சிடாதீங்க. குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ற அளவுக்கு
உன்ன மாதிரி இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா தற்குறிகளும் புறம்போக்குகளும் எடுத்துட்டு போயிடாதீங்க. அது நல்லது கிடையாது. புரியுதா இல்லையா? அது எங்களுக்கு விருப்பமும் கிடையாது. நேரடியா சொல்லிக்கிறோம். உன் பேரு கூட என்னன்னு தெரியாது. இந்த புறம்போக்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டீட்டெயிலோ நம்பரோ ஏதாவது கிடைச்சா கண்டிப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவன் பேர் என்ன, ஊர் என்ன, இவன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்து இப்படி பேசியிருக்கான்னு சோசியல் மீடியால இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சொந்தங்கள் தெரிஞ்சா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணுங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இதை தாண்டியும் பேசணும் அப்படின்னா இவனுக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில கவனிச்சாதான் இவன் கொஞ்சம் அடங்குவான். புரியுதா இல்லையா? இவங்க தலைவியை பத்தி யாரும் பேசலாம், பொத்துக்கிட்டு வருது. உங்க தலைவியை வந்து மக்கள் பிரச்சனை பேச சொல்ற வெண்ண, புரியுதாடா வெண்ண? மக்கள் பிரச்சனையை நொட்ட சொல்லு, பேச சொல்லு. மக்களே வந்து உங்க தலையை வந்து தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு வந்து கொண்டாடுவாங்க. புரியுதா இல்லையா? டம்ளரை மாத்த சொன்னாலாம் யாரும் வந்து பாத்தீங்கன்னா உங்க தலையை தூக்கி வச்சுன்னு கொண்டாட மாட்டாங்க. புரியுதா? போய் சட்டமன்றத்துல பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஏதோ முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிற மாதிரி வந்து நின்னுக்கிட்டு ஓ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த தௌலத்தா பேசுற பேச்சை வந்து பாத்தீங்கன்னா உங்க அண்ணிய உங்க தலைவியை வந்து குறைச்சுக்க சொல்லு. மக்களே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மக்களை விருதாச்சலத்துல ஓட்டு கேட்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்க தலைவி வந்து பாத்தீங்கன்னா கை க்ளோஸ் போட்டுட்டு போனாங்களே, இவங்கதான் மக்களை காக்கிற வந்து பாத்தீங்கன்னா விஷயமா? ஏன்டா வந்து பாத்தீங்கன்னா என் வாயா புடுங்குறீங்க? மூடின்னு வந்து பாத்தீங்கன்னா பொழப்பாருங்கடா. பாமக ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா வாயை புடுங்காத, சமாளிக்கவே முடியாது. புரியுதா இல்லையா? அப்புறம் ஊடு பூந்து உதவாங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிடாத. எங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. தேவையில்லாத வார்த்தைகளாம் விட்ட அப்படின்னு வச்சுக்க சிறப்பான தரமான சம்பவங்களை பார்க்க வேண்டியது வரும். புரியுதா இல்லையா? பார்த்து பத்திரமா இருந்து அப்படிதான் சொல்ல முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சொந்தங்கள் இந்த புறம்போக்குடைய விஷயங்கள் டீட்டெயில் தெரிஞ்சா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க. முடிஞ்சா நம்ம வழக்கு கூட கொடுக்கலாம். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அவன் பேசியிருக்கான், தப்பு இல்லை. புரியுதுங்களா? அவன் மீன் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு கொடுக்கலாம். குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா டிவி ஆங்கரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான முறையில வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்கான். அதுக்காக இவன் மேல வந்து பாத்தீங்கன்னா வழக்கு போட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா வச்சு முட்டி தட்டணும். இப்படியாப்பட்ட கேடுகட்ட இனப்பிரிவுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா கூடாரம் கொண்டுகிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்க பெரிய இது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க எல்லாம் ஒட்டுமொத்த மக்களுக்குமே பிரச்சனை. புரியுதுங்களா? இவனுங்களை ஒண்ணு காவல்துறை அடக்கணும், இல்லை அப்படின்னா மக்களே அடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பாமக அடக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.